என் பேர் சிஸ்டர் பிரியா. நான் ஆர்சியிலேருந்து வெளியே வந்து 10 மாதங்கள் ஆகின்றன. இங்கு என்னை கண்ட சகோதரிகள் நிறைய பேர் கேட்டார்கள், சிஸ்டர் நீங்கள் எப்படி வந்தீங்க, உங்களை விட மாட்டாங்களேன்னு கேட்டாங்க. நான் கம்ப்ளீட்டாக ஆர்சி விட்டு வெளியே வந்து 10 மாதங்கள் ஆகின்றன. ஸோ ஆர்சியில் நான் இருக்கும் பொழுது நான் தீவிர மாதா பக்தர். மாதாவுக்கு பணி செய்கிறது, ஜெபமாலை சொல்கிறது, புனிதர்களோட நவைனா சொல்கிறது, இப்படித்தான் நான் செய்து கொண்டிருந்தேன். என் தேவனிடத்தில் நான் திரும்பவில்லை. எனக்காக சிலுவை சுமந்த, எனக்காக உயிர் விட்ட ஏசப்பாவை நான் அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணதில்லை. ஜெபமாலை, புனிதர்கள் நவைனா, இப்படித்தான் நான் வளர்க்கப்பட்டேன். என்னோட குடும்பத்திலும் மடத்திலும் நான் இப்படித்தான் கற்றுக்கொண்டேன். என்னிடம் ஜெப செய்யுங்கள் சிஸ்டர் என்று சொல்வர்களிடம் நான் ஜெபமாலை பற்றியும் மாதாவை பற்றியும் தான் அதிகமாக சொல்லியிருக்கிறேன். வேதத்தை எப்பயாவது ஏதோ ஒரு நாள் படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அது பைபிள் இருக்கும், ஆனால் ஜெபமாலை சொன்ன மாதிரி நான் பைபிளை வாசித்ததில்லை. ஆவிக்குரிய சிஸ்டர்ஸ் பாஸ்டர்ஸ்லாம் பார்த்தா எனக்கு பிடிக்காது. ஏன்னா மாதாவை வணங்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால அவங்ககிட்ட நான் அதிகமாக பேச மாட்டேன். ஆனால் என் தேவன் கண் என் மீது இருந்ததை இப்பொழுது நான் உணர்கிறேன். ஒரு நாள் ஒரு ஒகேஷனுக்காக ஒரு பெரியவரை நான் சந்தித்தேன். அப்பொழுது என்னுடைய கைகளில், என்னுடைய பேக்கில் நான் எப்பொழுதும் ஜெபமாலை வைத்திருப்பது வழக்கம். பெல்ட்டில் கூட ஒரு ஜெபமாலை வச்சுக்குவேன். இப்படி ஜெபமாலை சொல்லின்னு இருக்கும் பொழுது அவர் என்னை கேட்டார், சிஸ்டர் அது என்ன செய்கிறீங்கன்னார். மாதா கிட்ட நான் ஜெபமாலை செய்கிறேன், மாதாவை வணங்குறேன் நான் அப்படின்னு. இது பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்று என்னை கேட்ட அந்த வார்த்தை என்னை மிகவும் தொட்டது. அன்றுதான் என் தேவன் என்னை பெயர் சொல்லி அழைத்த நாள். எப்பொழுதும் நான் செவி கொடுக்கவே மாட்டேன். பெந்தகோ சிஎஸ்சி சிஸ்டர்ஸை பாஸ்டர்ஸை பார்த்தா நான் கேட்க மாட்டேன், ஏன்னா மாதாவை வணங்காதுன்னு சொல்லுவாங்கன்னு. ஆனால் பக்தி விருத்தியாக இருக்கிறவங்களை தேவன் தெரிந்து கொள்வார். அப்போது ஏசப்பா அப்போவே என்னை தீர்மானித்தார். அவர் கேட்ட அந்த பெரியவர் கேட்ட அந்த வார்த்தை என்னை மிகவும் தொட்டது. அப்பொழுது ஏசப்பாவுக்கு நான் செவி கொடுத்தேன். அவர் என்னோடு உறவாடிய நாள் அது. அப்பொழுது எனக்கு மிக வியப்பாக இருந்தது. பைபிளில் இல்லாததை செய்யக்கூடாது. அடுத்த நாள் என்ன செய்வீங்கன்னு கேட்டாங்க. இப்படி தான் ஆர்சியில் வந்தவர்களுக்கு தெரியும், நம்ம சோசியப்பர் என்ன மற்ற புனிதர்களை நம்ம வணங்குறது வழக்கம். அதெல்லாம் விட்டுட்டு சிஸ்டர் பைபிளில் என்ன கொடுக்கப்பட்டிருக்குதோ அதை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவிக்குரிய சபையில் உள்ள ஒரு தியானத்துக்கு என்னை போய் கலந்துக்க சொன்னார்.